Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் போட்டோட நியூ லான்ச்சான போட் நிர்வானா ஐயோன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூடூத் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இயர்பட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸில் இந்த அளவுக்கு ஒரு ப்ளே டைம் ஹவர்ஸ் வேறு இயர்பட்ஸில் கொண்டு வரல. அண்ட் அந்த அளவுக்கு இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக இந்த வாட்டி வந்து போட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நார்மலாக போட் வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸில் தான் வரும். பட் இந்த வாட்டி ஒரு பெரிய பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேக்கேஜ் வந்து இதுதான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஸோ இதுதான் வந்து அதோட லுக். அண்ட் ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் சில ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இயர்பட்ஸ்லேயும் 24 hours ப்ளே டைம் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது நாம் நார்மலாக சார்ஜிங் கேஸ்லேருந்து நீங்கள் இயர்பட்ஸ் எடுத்த உடனே இயர்பட்ஸில் 100% இருக்கும்ல, அந்த இயர்பட்ஸ்லேயே 24 hours ப்ளே டைம் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் புதுசாக வந்து கிறிஸ்டல் பயானிக் சவுண்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 2 ஈக்குவலைசர் மோட் கொண்டு வந்திருக்காங்க, பேலன்ஸ்டு அண்ட் பேஸ் மோட் அப்படின்ட்டு. அண்ட் ஒவ்வொரு இயர்பட்ஸ்லேயும் 2 மைக் இருக்குது, 4 மைக் இஎன்எக்ஸ் சப்போர்ட் வந்து இருக்குது டெக்னாலஜி. அண்ட் இன்இயர் டிடெக்ஷனும் வந்து இருக்குது. OnePlusலலாம் இருந்தது பார்த்தீங்களா. அண்ட் எர்கனாமிக் டிசைன் அண்ட் பீஸ்ட் மோட் அண்ட் அட்வான்ஸ்டு ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அகெயின் இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ஃபினிஷ் வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே இந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. அண்டு பார்க்கறதுக்கே ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கொடுக்குது. அண்ட் பாக்ஸில் இன்னொரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே யூஎஸ்பி டைப் சி கேபிள், ஒரு ஸ்மால் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயிட் கலர் இயர் டிப்ஸ் 2 பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் போட் ஹெட் ஸ்டிக்கர் வந்து இருக்குது. அண்ட் போட் நிர்வானா இதோட யூசர் மேனுவல் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் போட் நிர்வானா ஐயானோட FAQ கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராடக்டோட வாரண்ட்டி அண்ட் மேனுஃபேக்சர் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறது அண்ட் தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் இதெல்லாம் தான் இருக்குது இந்த போட் நிர்வானா ஐயானில். வெல்லம் இப்போ இதுதான் போட் நிர்வானா ஐயானோட சார்ஜிங் கேஸ். ஸோ சார்ஜிங் கேஸ் நல்லா ஏதோ ஒரு மொசைக் மாதிரி வந்து இருக்குது. ஸோ நல்லா ஒரு ஸ்மூத் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வழுக்குது வேறு. ஸோ கையில் பிடிக்கும் போதே ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக மொசைக்காக இருக்குது. ஸோ ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹாட் பிளாஸ்டிக்கில். இங்கே வந்து எஸ்எஸ்ல வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் இதில் போட்டோட பிராண்டிங் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு LED லைட் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி சார்ஜிங் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு லைட் வந்து பிளிங்க் ஆகும். அண்ட் பாட்டமில் USB டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு ரீசெட் கீயும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் கேஸில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்குது, பட் ரொம்ப கொஞ்சம் வழுக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ இயர்பட்ஸில் நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த இயர்பட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ப்ரொடெக்டிவ் கவர்லாம் பேஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் பிச்சு எடுத்துடணும். ஸோ இப்போ இயர்பட்ஸோட கவர்லாம் பிச்சு எடுத்தாச்சு. அண்ட் இயர்பட்ஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஸ்டெம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்மால் ஸ்டெம்மாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இயர்பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பல்காக இருக்குது. ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் 25 hours ஆஃப் மியூசிக் ப்ளே டைம் ஹவர்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் பேட்டரி கொஞ்சம் அதிகமான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து நம்ம 40 mAh பேட்டரி வரும் இயர்பட்ஸில். பட் இதில் வந்து 70 mAh ஆஃப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க இயர்பட்ஸில், ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும். ஸோ இதில் 70 mAh பேட்டரி இருக்குது, இதில் 70 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் கேஸில் மட்டுமே 600 mAh ஆஃப் பேட்டரி கொடுத்துருக்காங்க. மெயினாக ப்ளே டைம் ஹவுஸுக்காகவே இந்த இயர்பட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட நம்ம வந்து சேனலில் ஒரு போல் போட்டிருந்தோம், உங்களுக்கு நார்மல் ஆடியோ அண்ட் கால் குவாலிட்டி இருந்து ப்ளே டைம் ஹவுஸ் மட்டும் நிறைய இருந்தால் அந்த இயர்பட்ஸ் பை பண்ணுவீங்களான்ட்டு. ஸோ அதில் மோர் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுவாங்கன்னு தான் போட்டிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ப்ளே டைம் ஹவுஸ் அதிகமாக வேணும் அப்படின்றவங்களுக்கு போட் சைட்லேருந்து இந்த போட் நிர்வானா ஐயான் உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இயர்பட்ஸ் சார்ஜிங் கேஸ்லேருந்து எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த போட் நிர்வானா ஐயானில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்குது. ஒன்ஸ் நம்ம எடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆன் பண்ண உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம கனெக்ட் கொடுத்தா போதும். ஸோ இதுவே கனெக்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மெயில் ஐடியோட நம்மளுக்கு லிங்க் ஆகிடும். ஸோ மெயில் ஐடியோட லிங்க் ஆகிடுச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் இயர்பட்ஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். அண்ட் இயர்பட்ஸ் வந்து ரிங் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து போட் நிர்வானா ஐயான் டிவைஸ் கனெக்டட் வந்துச்சு. ஜஸ்ட் டன் கொடுத்துருங்க. அதில் பண்ணனே ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியில் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடுச்சு. TechNtech நிர்வானா ஐயான் வந்துடுச்சு பாருங்கள்.
the next day. Well guys, next இப்போ இந்த இயர்பட்ஸ் ஓட ஓவர்வியூன்னு பார்க்கும்போது ஸோ இயர்பட்ஸ் வந்து ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் அண்ட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க வரி வரியாக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப்னஸ்க்கு நல்லா வந்து இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பல்காக வந்து இருக்குது. ஸோ வியர் பண்ணும்போது ஸோ இயர்பட்ஸ் வியர் பண்ண மாதிரி நல்லாவே வந்து தெரியுது. ஏன்னா இதில் பேட்டரி எம்ஏஹெச் அதிகமாக கொண்டு வரதுனால இயர்பட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிக் சைஸில் இருக்குது. பட் ஈவன் பிக் சைஸாக இருந்தாலும் வியரிங்லாம் பக்காவாக தான் இருக்குது. ஸோ நான் வியர் பண்ண வரைக்கும் நல்லா வந்து வியரிங் கம்ஃபர்ட்னஸ் வந்து இருந்தது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் டச் கண்ட்ரோலோட வருது. ஸோ இங்கே தான் வந்து டச் கண்ட்ரோல் வந்து இருக்குது. அண்ட் அந்த இடத்துல பூட்டோட அந்த லோகோவும் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனோட. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பாஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து வியர் பண்ணாவே ப்ளே ஆகும். நீங்கள் இயர்பட்ஸ் வந்து காதுலேருந்து எடுத்தால் பாஸ் ஆகிடும். ஸோ இதில் வியர் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. நான் எவ்ரி டைம் வந்து இயர்பட்ஸ் வியர் பண்ணால் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இயர்பட்ஸ் வந்து காதுலேருந்து எடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். அண்ட் இது வந்து எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னா, நார்மலாக இயர்பட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கேஸ்க்குள்ளே தான் இருக்குது அப்படின்னும் போது ஸோ இப்போ இயர்பட்ஸ் கேஸில் இருக்குது. அண்ட் இப்போ மியூசிக் ஆப்பும் ஸ்பாட்டிஃபை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து இயர்பட்ஸ் வந்து இதுலேருந்து எடுத்தீங்கன்னாவே போதும். ஸோ ஒன்ஸ் வந்து இயர்பட்ஸ் காதில் மாட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே தான் அந்த சென்சார் இருக்குது. நான் இதை பிடிச்சினா போதும், இப்போது மியூசிக் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் மற்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும். லெஃப்ட் இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணால் ப்ரிவியூ சாங் போகும். அண்ட் ரைட் இயர்பட்டில் ட்ரிபிள் டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டில் ட்ரிபிள் டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் வால்யூம் இன்க்ரீஸும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. நார்மலாக மற்ற இயர்பட்ஸில் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறது டிக்ரீஸ் ஆகிறது ஒரு 10% தான் ஆகும். பட் இதில் 25% வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் 25% இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனால் 25% ஆகும். ஸோ அதனால் ஒரு வாட்டி பண்ணிங்கனாவே ஒரு ரெண்டு வாட்டி நீங்கள் டக்குன்னு இப்போ வால்யூம் 50% ரெடியூஸ் பண்ணணும்னா 2 வாட்டி ட்ரிபிள் டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா டக்குன்னு வால்யூம் ரெடியூஸ் ஆகிடும். அதனால் யாருக்கிட்டனா பேசணும்னா நீங்கள் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பேச முடியும். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட்டில் லாங் டச் பண்ணிங்கன்னா ஈக்குவலைசர் மோட் கொண்டு வந்திருக்காங்க. 2 ஈக்குவலைசர் மோட் இருக்குது, பேலன்ஸ்டு மோட் அண்ட் சிக்னேச்சர் மோட் அப்படின்ட்டு. அண்ட் ரைட் இயர்பட்ஸில் லாங் டச் பண்ணிங்கன்னா பீஸ்ட் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் ரைட் இயர்பட்ஸில் 4 டைம்ஸ் டேப் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை ஆப்பிள் சிரி வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அண்ட் கால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் கால்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறது கூட நீங்கள் இயர்பட்ஸ் வியர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நார்மலாக இப்போ இயர்பட்ஸ் கனெக்டடில் இல்லை அப்படின்னும் போது இயர்பட்ஸ் எடுத்து காதில் வியர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் வந்து அட்டன் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஆடியோ குவாலிட்டி வைஸ் ஸோ நான் கேட்ட வரைக்கும் ஸோ இது போட் இயர்பட்ஸானு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக போட்டில் இந்த ஏர் டாப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு சவுண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ 2000 செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஓப்போ என்கோ பட்ஸில் நல்ல ஆடியோ குவாலிட்டி பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் செம்மையாக வந்து இருக்குது. அதுக்கு நியர்பை பேஸ் எஃபெக்ட்ஸ் இந்த போட்டோட நிர்வனா அயானில் வந்து இருக்குது. ஸோ போட்டில் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த இயர்பட்ஸில் செம்மையாக வந்து ஆடியோ குவாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் போட்லேயே பண்ணாத மாதிரி ஒரு ஆடியோ குவாலிட்டி இந்த போட் நிர்வனா அயானில் இருக்குது. ஸோ பேஸ் எஃபெக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அப்படியே ஓப்போ என்கோ பட்ஸ் 2ல எந்த மாதிரி இருக்குமோ அந்த ஃபீல் அப்படியே எனக்கு கொடுத்தது. பேஸ் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வைப்ரேஷன்லாம் ஆகிறது. இதில் அந்த 2 ஈக்குவலைசர் மோட் இருக்குது பார்த்தீங்களா. சிக்னேச்சர் சவுண்டு எனபிள் பண்ணிங்கன்னா ஈக்குவலைசர் மோட் போட்டிங்கன்னா பேஸ் எஃபெக்ட் வரும். அண்ட் நார்மலாக பேலன்ஸ்டு கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து ட்ரபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மிட் டோன்ஸ் அந்த பாடல் வரிகள்லாம் அப்போ வந்து ஹை பிச்சில் பாடுறது அந்த மாதிரி இருக்கும். பேஸ் எஃபெக்ட்ஸ் அப்போ கொஞ்சம் கரெக்டாக நார்மலாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஈக்குவலைசர் மோட்ஸுமே நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. ஓப்போ ரியல்மி இதுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் இந்த இயர்பட்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அதில் இருக்கிற அளவுக்கு இதில் கொஞ்சம் ஹை வால்யூம் இல்லை. இதில் ஹை வால்யூம் இருக்குது, பட் காது கிளியற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஹை வால்யூம் கிடையாது. மற்றபடி பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. போட்லேயே இந்த இயர்பட்ஸ் பயங்கரமாக வந்து இருக்குது ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட கால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ கால் குவாலிட்டின்னு வந்து நம்ம இப்போதைக்கு இண்டோரில் மட்டும்தான் செக் பண்ணியிருக்கோம், இன்சைட் ரூமில். அண்ட் இன்சைட் ரூம்லேயே வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அண்ட் இந்த ஒரு ரூமில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஃபுல் வால்யூமில் சாங்ஸ் ப்ளே ஆச்சுன்னா அப்போ பேசும்போது ஆப்போசிட் பர்சனுக்கு எப்படி கேட்கும். ஸோ அதெல்லாம் வந்து கால்ஸ் வந்து செக் பண்ணியிருக்கோம். அண்ட் கால் குவாலிட்டிங்கான சாம்பிளும் வந்து ரெக்கார்டிங்கும் வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணுறோம். ஸோ கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கால்ஸ் வந்து நம்ம பேசுகிறது நல்லா ஆப்போசிட் பர்சனுக்கு கேட்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸும் அட் த சேம் டைம் ஹியரபிளாக இருக்குது. ஆனால் நம்ம பேசுகிறதும் கேட்குது. ஸோ நீங்கள் கால் குவாலிட்டியோட ரெக்கார்டிங் சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த இயர்பட்ஸில் எப்படி கேட்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் பண்ண போட் நிர்வனா 1 நல்லா தான் கேக்குது. ஃபேன் நாய்ஸ் கேட்குதா? கேக்கல. எந்த எப்படி வால்யூம் பட் ஏதோ ஒரு நாய்ஸ் கேக்குது. அது ஃபேனா தெரியல. ஃபேன் ஒண்டி தான் இப்போ ஓடிட்டு இருக்கீங்க. அதுதான் அந்த ஏர் சவுண்ட்லாம் கேக்குது தான். லைட்டா தான் கேக்குது.
ஆனா நான் பேசுறது எப்படி வால்யூம் அதிகமா இருக்கா? ஆமா, வால்யூம் அதிகமா இருக்கு. கிளாரிட்டி இருக்கா? இருக்கு. குவாலிட்டி ஏதாவது விட்டு விட்டு கேக்குதா ஆடியோ பேசுறது? இல்ல, லேக் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, கிளியரா தான் கேக்குது. கிளியரா கேக்குது. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்ப ம். இந்த ரூம்ல வந்து இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன். ஓகே. இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்போ உனக்கு அந்த ஆடியோ கேக்குதான்றதை செக் பண்ணு. ஓகே. ஹலோ. ஹலோ, ஆ நான் பேசுறேன்ல இப்ப பேக்ரவுண்ட்ல சாங் கேக்குதா? கேக்குது. என்ன பாட்டு? பாட்டு சொல்லு. ஸ்டார்டிங் மறந்துட்டேன். நான் பாட்டு கேக்குது நல்லா. கேக்குது கேக்குது ஆனா இப்ப நான் பேசுறது நல்லா கேக்குதா உனக்கு? கேக்குது. அர்ஜுனர் வில்லு. சரி ஓகே, இப்ப நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதா? கிளாரிட்டி ஏதாவது மிஸ் ஆகுதா? இப்ப நல்லாதான் அந்த கேக்குது. பாட்டோட நான் ஓரளவு அதுவும் இல்ல, கேக்குது, பாட்டும் ஆனாலும் வந்து பாடு. கேக்குது. அதான் இப்ப அந்த பாட்டும் பாடுது நானும் பேசுறேன் அப்படின்னும் போது உனக்கு அந்த இறைச்சல்லாம் இல்ல, நான் பேசுறது நல்லா நல்லா கேக்குது. ஆமா, ரெண்டுமே கேக்குது. அது ஓரமா கேக்குது, நீ பேசுறது கேக்குது. சரி ஓகே. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட பேட்டரி பற்றி நம்ம ஃபுல் ரிவ்யூவில் தான் பார்க்க முடியும். அண்ட் இதில் பேட்டரி வந்து 24 ஹவர்ஸ் ஒரு இயர்பட்ஸில் கொண்டு வராங்க. டோட்டலாக 120 ஹவர்ஸ் வருது. எப்போவுமே பிராண்ட் சொல்கிறது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது 24 ஹவர்ஸ். பட் அவங்க 24 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 75% பிராண்ட் அக்யூரசி இருந்தாலும் ஸோ அதுவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ லாங் ஜேர்னிலாம் போகிறவங்களுக்கு இது உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்பட்ஸ். ஸோ இந்த இயர்பட்ஸ் இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சூன் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு நடுவில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி இந்த இயர்பட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.